ஹாய், நான் உங்கள் செஃப் சாய். இது TCDC Make It Easy powered by Fortune Refined Sunflower Oil மற்றும் Ambrosia Honey. பேர் என்னடா? செஃப் அது பேர் வந்துட்டு மஷ்ரூம் ரெசோட்டோ. ராஜா ராஜா இருடா. சூப்பர் சூப்பர். Thank you very much. Thank you. இது மாதிரி ஒரு ரிசோட்டோ நான் சாப்பிட்டதே இல்லை. Thanks a lot. The way the rice is cooked, அந்த சாஸோட ஃப்ளேவர், மஷ்ரூம் குக் ஆகிருக்கிற விதம், ஆஸ்பராகஸை grill பண்ணி மேலே வச்சிருக்க அந்த ப்ரெசன்டேஷன் அன்பிலீவபிள். Thank you. Thanks a lot. Chef, here ஆண்டி. Chef, ஆண்டி. ஜெய். இருடா கிட்ட. ஒரு ஸ்டாக், ஒரு வெஜிடபிள் பிராத் வந்து நம்ம பண்ண போகிறோம். ரிசோட்டோ ரெடி பண்ணும்போது ஒவ்வொரு லேடில் இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பிராத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கேரட், ஆனியன், பிரியாணி இலை, மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரைட் ஹர்ப்ஸ், நான் இங்கே தைம் வச்சுருக்கேன். அப்புறம் ரிசோட்டோக்கு தேவையானது ஆர்போரியோ ரைஸ், அதுக்கப்புறம் பார்மேசான் சீஸ், பட்டர், மஷ்ரூம்ஸ் வச்சுருக்கேன், ஒன்று ஷிட்டாக்கே மஷ்ரூம், பட்டன் மஷ்ரூம்ஸ், அதுக்கப்புறம் ஆனியன் அண்ட் கார்லிக். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறோம். நல்லா ஒரு 1.5 2 லிட்டர் தண்ணி. அதில் ரஃப்பாக கட் பண்ண கேரட், ஒரு பாதி கேரட் வந்து ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பாதி ஆனியன் ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் ஹர்ப்ஸ், ட்ரைட் ஹர்ப்ஸ், நான் இங்கே தைம் ஆட் பண்ணியிருக்கேன். 5-6 மிளகு போட்டுட்டு, உங்களுக்கு வந்து ஸ்டாக் வாட்டர் இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும்னா இந்த மாதிரி பிராத் பவுடர் கிடச்சிதுன்னா அது நீங்கள் இந்த ஸ்டாக்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இதில் சால்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது சால்ட் பார்த்து யூஸ் பண்ணணும். ஸ்டாக் வாட்டர் ரெடி ஆகிடுச்சு, இது சைடில் வச்சுக்கலாம். 2 டைப்ஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரெஷ் பட்டன் மஷ்ரூம்ஸ், அதுக்கப்புறம் ஷிட்டாக்கே வந்து நம்மளுக்கு ட்ரைடாக தான் கிடைக்கும். ஃப்ரெஷ் மஷ்ரூம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்படி நீங்கள் ட்ரைட் மஷ்ரூம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இந்த தண்ணி கொஞ்சம் கலர்ஃபுல்லும் மாறும், கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரும். ரிசோட்டோவில் இந்த தண்ணி யூஸ் பண்ணால் கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வாஷில் வந்தது ஊற்றிட்டு எடுத்துகிட்டு செகண்ட் வாட்டர் நான் வந்து ஷிட்டாக்கே மஷ்ரூம்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போது பட்டன் மஷ்ரூம்ஸ் பாதி வந்து ரிசோட்டோக்குள்ளே ஆட் பண்ணுவோம், பாதி வந்து கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு 3 மஷ்ரூம்ஸ் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது சின்னதாக கட் பண்ண மஷ்ரூம்ஸ் வந்து ரிசோட்டோக்கு ஆட் பண்ணுவோம். மற்றது ஒரு மஷ்ரூம் 4 பீஸாக கட் பண்ணி ரிசோட்டோ ரெடி ஆனதுக்கப்புறம் பட்டரில் டாஸ் பண்ணி ரோஸ்மேரியில் ஃப்ளேவர் பண்ணி மேலே டாப்பிங்காக ஆட் பண்ண போகிறோம். ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஆலிவ் ஆயில், ஒரு 60 ml ஆலிவ் ஆயில், அதில் ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் ஆனியன், சன்னமாக நறுக்கின ஆனியன், ஃபைன்லி சாப் ஆனியன் சொல்லுவாங்க. அதை போட்டுட்டு ப்ரௌன் பண்ண தேவையில்லை, ஸ்வெட் த ஆனியன் சொல்லுவாங்க. கொஞ்சம் கிளாஸாக மாறும் ஆனியன், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக், பூண்டு போட்டு குக் பண்ணுங்கள். கொஞ்சம் கார்லிக்கோட ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் ஒரு 2 கப்பு ரிசோட்டோ ரைஸ், ஆர்போரியோ ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரிப்பரேஷனுக்கு இந்த ரைஸ் தான் இம்பார்ட்டண்ட். இது நார்மல் ரைஸில் பண்ணோன்னா ரொம்ப குழஞ்சி லிக்விடாக ஆகிடும். இந்த ரெசிபிக்கு வந்து இந்த ரைஸ் கிடச்சா பெட்டர். இந்த ரைஸ் இந்த மாதிரி வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் 1 பிஞ்ச் தைம் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். ஸோ ரைஸ் வந்து ஆயிலில் வதக்கினதுக்கப்புறம் இது மாதிரி ஒயிட்டாக ஆகும். அந்த ஸ்டேஜில் ஒரு 1 பிஞ்ச் மட்டும் உப்பு ஆட் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சாட்டே பண்ண மஷ்ரூம், நம்ம சோக் பண்ணி வச்ச ஷிட்டாக்கே மஷ்ரூம் கூட ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மஷ்ரூம் ஹெட்ஸ் மட்டும் கொஞ்சம் சாப் பண்ணி ஆட் பண்ணலாம். ஸ்டேஜில் இந்த மஷ்ரூம் ஆட் பண்ணி கொஞ்சமாக வதக்குறோம். வதக்குனதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து ஒவ்வொரு லேடில் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து சுடு தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணோம். சுடு தண்ணி இல்லைனா ஹாட் ஸ்டாக் வாட்டர் தான் ஆட் பண்ணோம். பச்சை தண்ணியோ இல்லை கோல்டான வாட்டரோ ஆட் பண்ணக்கூடாது. குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். ஸோ நான் இந்த ஷிட்டாக்கே மஷ்ரூம்ஸோட வாட்டர் கூட ஆட் பண்ணிகிட்டே வரேன். இந்த தண்ணி ட்ரை ஆக நம்ம
நம்ம ரெடி பண்ண ஸ்டாக் வாட்டர் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரைஸ் வந்து ரிசோத்தோவில் கம்ப்ளீட்டாக குக் ஆகாது. ஒரு 10% வந்து கம்மியாக தான் குக் ஆகிருக்கும். ஒரு சின்ன பைட் இருக்கும் இதில். மஷ்ரூம் ரிசோத்தோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பார்மேசான் சீஸ், அதுக்கப்புறம் பட்டர். இந்த பட்டர் போட்டதுக்கப்புறம் இந்த சூடில் தானாக மெல்ட் ஆகணும். அந்த சீஸ் கூட மெல்ட் ஆகி அரௌண்ட் த ரைஸ் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ரிச்னஸ்க்காக ஒரு க்ரீம் ஆட் பண்ணி போட்டு க்ரீமி அல்தந்தே பர்ஃபெக்ட் ரிசோத்தோ ரெடியாக இருக்குது. அது டாப் பண்ணுறதுக்கு நம்ம ஆலிவ் ஆயிலையும் பட்டரும் போட்டு மஷ்ரூம் சாட்டே பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். இந்த பட்டரில் கொஞ்சம் கார்லிக், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச மஷ்ரூம்ஸ், சீசனுக்கு ஒரு 1 பிஞ்ச் சால்ட். இப்போ நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணால் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடலாம். வாட்டர் வந்து ட்ரை ஆகிற மாதிரியே ஹை ஃப்ளேமில் குக் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவர் பண்ணுறதுக்கு ரோஸ்மேரி நசுக்கி போட்டோன்னா இந்த ஃப்ளேவர் நல்லாவே வரும். இப்போ நம்ம 2 விதமான மஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் நம்ம ஆஸ்பாரகஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பட்டரில் டாஸ் பண்ணால் கார்லிக் அண்ட் ரோஸ்மேரி மஷ்ரூம்ஸ், மேலே ஃப்ரெஷ்ஷாக கிரேட் பண்ண பார்மேசான் சீஸ். ஷிவானி நாராயணன் பண்ண மஷ்ரூம் ரிசோத்தோ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மீடியா மேசன் கிச்சன் ஃபாலோ பண்ணுங்கள். இது TCDC Make It Easy, பவர்ட் பை ஃபார்ச்சூன் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் ஆம்ப்ரோசியா ஹனி.